ஆற்றின் கரையில் வாழ்ந்து வந்த ஒரு நல்ல மனம் கொண்ட வாத்து அப்பா. அவருக்கு 4 சிறிய குஞ்சுகள் இருந்தன. அவர்கள் நீரில் விளையாடி மிதந்து மகிழ்ந்தார்கள். அப்பொழுது பெரிய மழை பெய்தது. ஆறு கரை கடந்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. மரங்களின் வேர்களை நீர் சுற்றி புல்வெளி முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. காட்டு விலங்குகள் எல்லாம் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது தூரத்தில் ஒரு காட்டு நாய் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு குரைத்துக் கொண்டிருந்தது. ஓ, காப்பாற்றுங்கள் என்று கூவியது. வாத்து அப்பா அவனை பார்த்தார். மற்ற விலங்குகள் பயந்து ஓடினார்கள். அது காட்டு நாய், அது ஆபத்தானது என்று சொன்னார்கள். ஆனால் வாத்து அப்பா நினைத்தார், இப்போது அவன் பயத்தில் இருக்கிறான், நமக்கும் ஒரு நாள் உதவி தேவைப்படும். அவர் தன்னுடைய சிறகுகளை விரித்து பலமாக நீந்தினார். நீர் மிக வேகமாக ஓடியது. ஆனால் வாத்து அப்பா தைரியமாக சென்றார். அவர் தன் வாய் மூலம் ஒரு நீளமான மரக்கொம்பை தள்ளினார். இதில் பிடி என்று காட்டு நாயிடம் சொன்னார். நாய் அந்த கொம்பை பிடித்து கொண்டது. வாத்து அப்பா அவனை மெதுவாக கரைக்கு இழுத்து வந்தார். வெள்ளம் அடங்கிய பிறகு நாய் சோர்வாக இருந்தாலும் நன்றி கூறியது. நன்றி வாத்து அப்பா, நீ என்னை காப்பாற்றினாய். இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வந்தாலும் நான் உன்னை காத்துக்கொள்கிறேன். அன்று முதல் அவர்கள் நண்பர்களாக ஆனார்கள். வாத்து அப்பா தனது குஞ்சுகளுக்கு சொன்னார், நல்ல மனம் கொண்டவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். உதவி செய்வது எப்போதும் நல்லது. அந்த நாளிலிருந்து காட்டு நாய் தினமும் வாத்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருந்தது. வெள்ளம் வந்தாலும் மழை பெய்தாலும் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள்.